படிப்புக்கு விண்ணப்பித்து வாய்ப்பு கிடைக்காத இந்திய மாணவர்களுக்காக பர்டானா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து மருத்துவர் எனது கனவு திட்டத்தை மித்ரா அறிமுகப்படுத்தியுள்ளது. இது 2024-2025 கல்வியாண்டில் மெட்ரிகுலேஷன் மற்றும் STPM தேர்வில் குறைந்தபட்சம் 3.5 மதிப்பெண்களை பெற்ற இந்திய மாணவர்களுக்கான முழு மற்றும் பகுதி உபகார சம்பள வாய்ப்பாகும். மித்ரா தலைவர் பிரபாகரன் இன்று இதனை அறிவித்தார். இந்த 50 சீட் நீங்க பாத்தீங்கன்னா அதுல 10 சீட் வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப், அதாவது ஃபுல்லா இலவசமா நீங்க டாக்டர் படிக்கிறதுக்கு சலுகை இருக்கு. பேலன்ஸ் 40 வந்து பாதி ஸ்காலர்ஷிப் மற்றும் PTPTN உதவியோட உங்களுக்கு டாக்டர் படிக்க இந்த யூனிவர்சிட்டி மற்றும் மித்ராவும் உதவி உங்களுக்கு செய்யும். இந்த திட்டத்தோட அப்ளிகேஷன் 11ஆம் தேதி டிசம்பர் இருந்து 17ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் மித்ரா போர்ட்டல்ல திறக்கப்படும். நீங்க இந்த திட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்ணி நீங்க ஒரு மாணவ மாணவிகளா இருந்தாலோ இல்ல உங்களோட பிள்ளைங்க மெட்ரிகுலேஷன் முடிச்சு டாக்டர் சீட் கிடைக்காம அரசாங்கம் மூலியமா கிடைக்காம இருந்தா மித்ரா மூலியமா நீங்க இந்த வாய்ப்பை பெறலாம். சோ இது வந்து யார் நம்ம 2023 நம்ம சேர்க்கிறோம்னா, போன வருஷத்துல நிறைய இந்திய மாணவ மாணவிகள் டாக்டர் சீட்டு கிடைக்காம கஷ்டப்பட்டது நம்ம எல்லாம் பார்த்தோம். சோ இதுக்காக நிறைய யூனிவர்சிட்டிகிட்ட நம்ம பேசி முதல் முறையாக யூனிவர்சிட்டி பர்டானா மூலியமா 50 டாக்டர் சீட்டை நம்ம வழங்க போறோம். மூவட் ஆங்கில மொழி தேர்வில் குறைந்தபட்சம் பேண்ட் 4 வைத்திருப்போர், STPM தேர்வில் 5 அறிவியல் பாடங்களில் குறைந்தது B தேர்ச்சி பெற்றோர் மற்றும் STR என்னும் ராமா ரொக்க உதவி பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இதில் முன்னுரிமை வழங்கப்படும். மித்ராவும் பர்டானா பல்கலைக்கழகமும் இணைந்து தேர்வு செய்யும் 10 மாணவர்களுக்கு முழு உபகார சம்பளமும் மற்ற 40 மாணவர்களுக்கு பகுதி உபகார சம்பளமும் PTPTN கடனுதவியும் வழங்கப்படும். தகுதி பெற்ற மாணவர்கள் இன்று முதல் டிசம்பர் 17 வரை விண்ணப்பிக்கலாம் என பிரபாகரன் கூறினார். இந்திய சமூகத்தின் கல்வி இலக்கை மாற்றும் மித்ராவின் முயற்சியை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். ஜோஹரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களில் 308 குடும்பத் தலைவர்களுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அத்தியாவசிய பொருட்களை நன்கொடையாக வழங்கியுள்ளார். தொடக்கமாக டிசம்பர் 9ஆம் தேதி தங்காக் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புக்குள்ளான 50 குடும்ப தலைவர்களுக்கு அவ்வுதவிகள் வழங்கப்பட்டன. மறுநாள் சிகாமாட்டில் அதிகாரிகளுக்கும் கிராம தலைவர்களுக்கும் 231 உணவு கூடைகளும், பின்னர் கம்போங் பத்துப்பாடா சமூக மண்டபத்தில் 12 பேருக்கும், தாசே கம்போங் ஆலாய் சமூக மண்டபத்தில் 15 பேருக்குமாக நன்கொடை பொருட்கள் சேர்ப்பிக்கப்பட்டன. சிறப்பு விவகாரங்களுக்கான பிரதமரின் அதிகாரி சண்முகம் மூக்கன் சம்பந்தப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து உணவுப் பொருட்கள், டோட்டோ மெத்திகள் உள்ளிட்ட உதவிகளை ஒப்படைத்தார். மக்கள் நலனை முன்னிறுத்தும் மடானி அரசாங்கத்தின் கொள்கைக்கு ஏற்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவ்வுதவிகள் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். இதுபோன்ற மக்கள் நலப்பணிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மற்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்படும். இன மத வேறுபாடு இன்றி அனைத்து மக்களுக்கும் உரிய உதவிகள் சேர்க்கப்படும். மத்திய மாநில அரசுகளின் அணுக்கமான ஒத்துழைப்போடு உதவி தேவைப்படுவோர் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கான உதவிகள் விரைவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் கிடைப்பது உறுதி செய்யப்படும். இது வெறும் உதவிகளை கொண்டு சேர்க்கும் நடவடிக்கை அல்ல, மாறாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையளிக்கும் முன்னெடுப்பாகும் என சண்முகம் கூறினார். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் எழுத்தாளர் பாவை அவர்களுக்கு வழங்கப்பட்ட மலேசிய சாதனை புத்தக விருதின் டிஜிட்டல் நகல் மலேசிய தேசிய ஆவண காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மலேசிய தேசிய ஆவண காப்பகத்தில் நடைபெற்ற ஆவண ஒப்படைப்பு நிகழ்வில் எழுத்தாளர் பாவை பெற்ற விருது உட்பட அது தொடர்பான புகைப்படங்கள், வீடியோ ஒளிப்பதிவு ஆகியவற்றை டிஜிட்டல் கோப்பாக மலேசிய தேசிய ஆவண காப்பகத்தின் நிர்வாக பிரிவு இயக்குநர் அஜி நாசேர் அவர்களிடம் எழுத்தாளர் சங்க தலைவர் மோகனன் பெருமாள் ஒப்படைத்தார். கடந்த நவம்பர் 30ஆம் தேதி டேவான் பஹாசா டான் புஸ்தகா தலைமை இயக்குநர் டாக்டர் அசாமி ஜஹாரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தலைவர் மோகனன் பெருமாளுடன் துணை பொருளாளர் காசிவேலு, செயலவை உறுப்பினர் மன்மதன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் பாவை அவர்களின் 60 ஆண்டுகால தமிழ் இலக்கிய பயணம், பங்களிப்பு குறித்து விரிவாக விவரித்து விளக்கப்பட்டது.
அனைத்து விவரங்களையும் கேட்டு அறிந்து கொண்ட இயக்குனர் அஜி நாசேர் அவர்கள் ஆவண காப்பகத்தின் கிடா அலுவலக அதிகாரிகள் எழுத்தாளர் பாவை இல்லத்திற்கு சென்று அவரை நேர்முக பேட்டி எடுத்து காணொலியாக பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்தார். ஜொஹோர் குலுவாங் தாமான் இந்தானில் வீட்டுக்குள் புகுந்து திருடன் கைவரிசை காட்டியதில் 67 வயது மூதாட்டி 10,000 ரிங்கெட்டுக்கும் மேலான பொருட்களை பறிகொடுத்துள்ளார். அவர் தனியாக வசித்து வந்த 2 மாடி வீட்டில் வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது. வரவேற்பறையில் தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி ஏதோ சத்தம் கேட்டு திடீரென கண்விழித்த போது முகமூடி அணிந்திருந்த ஆடவன் அவரை நெருங்கியுள்ளான். கத்தக்கூடாது என செய்கை காட்டியதோடு மூதாட்டியின் வாயை பிடித்தும் அழுத்தினான். கண்ணிமைக்கும் நேரத்தில் மூதாட்டி அணிந்திருந்த ஒரு தங்க சங்கிலி மற்றும் 2 தங்க காப்புகளை அவன் பறித்துக் கொண்டான். வரவேற்பறை கட்டிலுக்கு அடியில் மூதாட்டி வைத்திருந்த கைப்பையிலிருந்து 2000 ரிங்கெட் ரொக்கம், 4 தங்க மோதிரங்கள், 5 கல் பதித்த மோதிரங்கள் ஆகியவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் கம்பி நீட்டினான். அத்திருட்டு சம்பவம் குற்றவியல் சட்டத்தின் 392வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதாக கிலுவாங் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் பஹ்ரீன் மொமாட்னோ கூறினார். அச்சம்பவம் முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலாகி சுற்றுவட்டார மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸ் நெக்ரோஸ் தீவில் கேன்லான் எரிமலை குமுறத் தொடங்கியதால் அங்கிருக்கும் சுமார் 90,000 மக்கள் வெளியேறும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. இவ்வாண்டில் 2வது முறையாக அந்த எரிமலை கடந்த திங்கட்கிழமையன்று குமுறியது. இதனால் அதிலிருந்து வெளியேறிய சாம்பல் மற்றும் கரும்புகை காற்றில் 4000 மீட்டர் உயரத்திற்கு காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் வாரங்களில் தீப்பிழம்புகளுடன் எரிமலை குமுறல் அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாக அபாய எச்சரிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிமலை சாம்பல் வீடுகளில் சூழக்கூடும் என்பதால் மக்கள் சுகாதார மிரட்டலை எதிர்நோக்குவார்கள் என சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆக கடைசியாக ஜூன் 3ஆம் தேதி கேன்லான் எரிமலை குமுறியது. 145 பயணிகளுடன் தமிழகத்தின் சென்னையிலிருந்து சிங்கப்பூர் புறப்பட தயாராக இருந்த ஏர் இந்தியா விமானத்தில் எரிபொருள் கசிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் எரிபொருள் கசிவு உரிய நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு விமானத்தின் புறப்பாடு உடனடியாக நிறுத்தப்பட்டது. இதனால் பயணிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். விமானத்தில் எரிபொருள் கசிவை சரி செய்யும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.